இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, உங்களை இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நாளை சிறப்பாக தவ காலத்தின் 24வது நாளை காண செய்திருக்கிறார். நன்றி கூறுவோம். தவ காலத்தினுடைய 3வது வெள்ளியை ஆரம்பிக்கிறோம். இந்த 3வது வெள்ளிக்கிழமை வேளையிலே இறைவனுடைய துணையும் அவருடைய ஆறுதலான வார்த்தைகளும் அவர் நமக்காகப்பட்ட துன்பங்களின் மூலமாக விடுதலையையும் சிறப்பாக இந்த நாளிலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய தாயாம் திரு அவையும் நமக்கு கொடுக்கிற நற்செய்தி. இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 34 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, மறைநூல் அறிஞர் ஒருத்தர் இயேசுவை அணுகி வந்து, கட்டளைகளில் மிக சிறந்த கட்டளை எந்த கட்டளை என்று இயேசுவினிடம் கேட்கிற ஒரு பகுதியைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எது சிறந்த கட்டளை, எது முதன்மையான கட்டளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், அன்பு என்பதுதான் சிறந்த கட்டளை. இந்த அன்பு தாங்க எல்லா மனித வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது. பிரியமானவர்களே, இந்த கடவுள் படைத்த மனிதர்களால் மட்டும்தான் அன்பை உணர முடியும், அன்பை அனுபவிக்க முடியும், அன்பை மீண்டுமாக பிறருக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். விலங்குகளால், மற்ற உயிரினங்களால் இந்த அன்பை உண்மையாகவே புரிந்து கொண்டு செயல்பட முடியாது. நம்ம எல்லாருமே விலங்குகளை, பெட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்ப்போம். நாய், பூனை, இந்த மாதிரி ஒரு சில பெட் அனிமல்ஸை வீட்டில் வளர்ப்போம். அது அன்பு செய்வோம். அது உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோ கேரிங்காக இருப்போம். ஆனால் அதால் அன்பை உணர முடியாது. நாம் எவ்வளவுக்கு அது மேலே அன்பு வச்சிருக்கோம்னு தெரியாது. பட்டு ஒரு சில நாய்கள், மற்ற விலங்குகளுக்கெல்லாம் நம்ம மேலே பாசம் இருக்கும். அது அன்பா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ மற்ற மனிதர்கள்கிட்ட நம்ம காட்டுற அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அழுத்தம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது இன்னொரு மனிதர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் அனைத்து மதங்களிலுமே முக்கியமாக ஒரு மைய கருத்தாக இருப்பது பிறரை அன்பு செய்வது, உங்களை நீங்கள் அன்பு செய்வது. அந்த அன்பு இருந்தால் கடவுளுடைய செயல்பாடு அந்த இடத்துல இருப்பதாக அர்த்தம். அன்பு இல்லை அப்படின்னா கடவுளுடைய செயல்பாடு இல்லை. இப்படி எல்லா மதங்களிலுமே மனிதர்கள் கடவுளை வணங்குவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரோடு இணக்கமாக வாழ்வதற்கு அன்பை மையப்படுத்தி தான் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய மதங்களை சார்ந்த ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு மதத்திலுமே இந்த அன்பை ஓரம் தள்ளிட்டு மதத்தினுடைய கோட்பாடுகள், அதனுடைய செயல்பாடுகள், வழிபாடு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் சிறப்பாக இந்த தவ காலத்திலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி நாம் தியானிக்க வேண்டும். நான் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, நான் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, மனிதர்களை ஒடுக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? இப்படி பல்வேறு சிந்தனைகளை நம்ம யோசிக்கணும், தியானிக்கணும். அதுக்காகத்தான் இதோ சிறப்பாக இந்த காணொளி. பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவிலே இயேசு சொல்லுகிறார், கடவுளை முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆன்மாவோடு அன்பு செய். அது சிறந்தது. அப்படின்னா கடவுளை முழுசா அன்பு செய்யணுங்க. முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு, முழு மனதோடு இறைவனை அன்பு செய்யணும். அப்ப நான் கடவுளை அன்பு செய்வதில் முழுமையா அந்த அன்பு இருக்குதா, இல்லை ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அன்பு செய்யறோமா, இல்லை எனக்கு இது தேவை, கடவுள்கிட்ட போய் ஜபம் பண்ணணும், அதுக்காக ஆன்மீக காரியங்கள் செய்யறேன் அப்படின்னு வெளிப்படையாக அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அது உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு என்பது முழுமையா இருக்கணும். என் உடல் சார்ந்ததாக இருக்கணும், மனது சார்ந்ததாக இருக்கணும், வலிமை சார்ந்ததாக இருக்கணும். அதுதான் உண்மையாவே கடவுளை அன்பு செய்வது. அந்த டோட்டல் லவ் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் மட்டும் கொடுக்குறேன், நான் எனக்கு இது தேவை, நான் வேண்டணும், அதுக்காக நான் மாலை போட்டு இருக்கிறேன், நான் காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போறேன், வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு போறேன், இதெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது.
உண்மையான அன்பு எல்லா சூழ்நிலையிலுமே கடவுளுக்காக நான் முழுமையாக கொடுக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா அந்த 1 மணி நேரம் முழுமையா கடவுளுக்கு தான் கொடுக்கிறேன். நான் திருப்பலியில 1 மணி நேரம் உட்காந்து திருப்பலியை பக்தியோடு பார்க்கிறேன், பங்கு கொள்றேன் அப்படின்னு சொன்னா அது முழுமையா நான் கொடுக்குறேன். ஏனோ தான் சொல்லிட்டு கோயிலே உட்காந்து செல்ல பார்க்கறது, இல்லை அங்கே வர்றவங்களுக்கு மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது, இறைவார்த்தை கேட்காம இருக்கிறது, எப்படா முடிப்பார் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே எதை குறிக்கிறது? எனக்கு முழுமையா கடவுள் மேல அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். வீடுல குடும்பங்களில நம்ம ஜெபமாலை சொல்றது கிடையாது. அப்படியே சொன்னா கூட எப்படா இந்த ஜெபமாலையை முடிப்பாங்க, சீக்கிரம் போய் சாப்பிடலாம், அல்லது டிவியை பார்க்கலாம், மொபைல் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அப்ப அந்த இடத்துல முழுமையான அன்பு இல்லை. இப்படி கடவுளை முழுமையாக அன்பு செய்பவர்கள் கடவுள் காரியங்களுக்கு முழுமையாகவே முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு இடம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கிற அன்பு கடவுளுக்கு சிறந்த அன்பு என்று சொல்லுகிறார். இன்னொரு விதமாக கடவுள் சொல்லுகிறார், இதைவிட சிறந்தது உங்களை நீங்கள் அன்பு செய்வது போன்று பிறரையும் அன்பு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, தன்னைத்தானே அன்பு செய்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பிறரையும் அழகா அன்பு செய்வாங்க, ரொம்ப யதார்த்தமா அன்பு செய்வாங்க. நான் என்னை அன்பு செய்யல, என்னை பற்றி நான் புரிந்து கொள்ளல, என்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா என் உடம்புல இருந்து வருகிற அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லை. என்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நான் இப்படிப்பட்டவன், எனக்கு இந்த குணங்கள் உண்டு, கடவுள் என்னை இதைத்தான் படைத்திருக்கிறார், இதுதான் எனக்காக கொடுத்திருக்கிறார், இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், கடவுளை வணங்குகிறேன், அவர் என்னை உயர்த்துகிறார், இது எல்லாமே கடவுளை மகிமைப்படுத்தவே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் என்னை முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் பிறரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், பிறரை அன்பு செய்ய முடியும். அப்படின்னா நான் என்னை அன்பு செய்ய முதல்ல முடிகிறதா? நான் என்ன அன்பு செய்யல, நான் ஏத்துக்கல, எனக்குள்ள பெரிய போராட்டம் இருக்குது, பொறாமை இருக்குது, பழி வாங்குகிற எண்ணம் இருக்குது, விட்டு கொடுக்காத மனநிலை இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நான் என்ன அன்பு செய்யல, என் உடம்பை ஏற்றுக்கொள்ளல, என்னுடைய உணர்வுகளை நான் ஏற்றுக்கொள்ள, எல்லாத்தையும் வெறுக்கிறேன், மற்றவங்களுக்கு எல்லாருமே இதெல்லாம் இருக்குது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி என்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிறரையும் எளிமையாக வெறுத்து விடுவோம், எளிமையாக ஒதுக்கி விடுவோம். விரோதிகளை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே போவோம். நிறைய பேர், ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர்னு விரோதிகள் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, அன்பு என்பது முதல்ல கடவுளை முழுசா அன்பு செய்யணும். அடுத்தது என்னை நான் அன்பு செய்யணும், என்னை அன்பு செய்வது போன்று பிறரையும் அன்பு செய்யணும். அதுதான் சிறந்த அன்பு அப்படின்னு இயேசு கிறிஸ்து அழகாக இந்த நாளிலே இந்த தவ காலத்தில் சொல்லுகிறார். அப்ப இந்த அன்பு என்கிற இந்த வார்த்தை ஒரு வார்த்தை அளவில் மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் அது செய்யாம செயல்படாம உணர்ந்து நான் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளாம இருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த அன்புக்கு அங்க இடமே இல்லை. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது இறையியல் பண்பு, இறைவன் கொடுத்தது. அந்த இறைவன் கொடுத்த அன்பை முழுமையாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எல்லாரிடம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏற்படுகிறது. நான் என்னை சார்ந்து இருப்பவர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி வாழ்கிறேன் என்பது இதன் மூலமாக நமக்கு நிரூபிக்கப்படுகிறது. ஒரு பாடல் கூட நம்ம அழகான வரிகள் இப்படி சொல்லப்படுகிறது, அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பு கடவுள் அப்படிங்கிற போது அன்புக்கு அங்க விலையே இல்லைங்க. அவ்வளவு உயர்ந்ததாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு செயல்படும். இப்படிப்பட்ட அன்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கடவுளை சிறப்பாக இந்த தவ காலத்தில் யோசித்து தான் பார்க்கலாமே. கடவுளை நான் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு அன்பு செய்கிறேனா? என்னை நான் ஏற்றுக்கொண்டு முழுமையாக என்னை அன்பு செய்தால் பிறரையும் அதே போல அன்பு செய்வோம். ஒருத்தர் நம்ம மேல கோவப்படுறாங்க, எரிச்சல் பண்றாங்க, நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள பிடிக்கல, அவங்க மேல எரிச்சலா இருக்குது, அவங்களுக்கு வெறுப்பா இருக்குது, அதைத்தான் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், அதை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி என்னை நான் அன்பு செய்யவில்லை என்றால்
என்னிடத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இல்லை என்றால், மகிழ்ச்சி இல்லை என்றால் அதை மற்றவர்களிடத்தில் நான் காண்பித்து அவர்களுடைய மனதை புண்படுத்துவேன் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான நமக்கு உணவாக, ஒரு மன்னாவாக கொடுத்த இந்த செய்தியை சீர்தூக்கி பார்த்து நல்ல மனிதர்களாக, அன்பை முழுமையாக கொடுக்கிற மனிதர்களாக, அன்பை முழுமையாக அனுபவிக்கிற மனிதர்களாக வாழ சிறப்பாக ஜெபிப்போம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்று எங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எது சிறந்த கட்டளை என்று கேட்ட பொழுது, கடவுளை முழுமையாக அன்பு செய், உன்னை நீ அன்பு செய்வதை போன்று பிறரையும் அன்பு செய் என்ற ஒரு உன்னத கட்டளையை கொடுத்திருக்கிறேன். இந்த உன்னத, உண்மையான, முதன்மையான கட்டளையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். இறைமகன் இயேசுவை அவர் செய்த விழுமியங்கள், கொடுத்த விழுமியங்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். கடவுளை முழுமையாக, முழு வலிமையோடு, முழு மனதோடு அன்பு செய்கிற பொழுது எங்களுக்கு கடவுளுடைய அருள், அவருடைய உறவினுடைய ஆழ எங்களுக்கு அதிகமாக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்று நம்புகிறோம். நன்றி இயேசுவே. இன்றைய மன்னாவிற்காக நன்றி கூறுகிறோம். இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சிந்தனைக்காக நன்றி கூறுகிறோம். தவக்காலத்திலே சிறப்பாக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டரும், விண்ணப்பத்தை உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அனைத்தையும் நீர் திரும்பினால் இன்று இப்பொழுது அதை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. தெய்வமே, சிறப்பாக இதோ இந்த நாளை உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவை. இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ இந்த இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பக்தியோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இவர்களை தாங்கிக் கொள்ளும், சுமந்து கொள்ளும். இவர்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு இடைஞ்சல்கள், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், கண்ணீர், கவலை அனைத்தையும் துடைத்து, அனைத்தையும் எடுத்து போட்டு முழுமையான விடுதலை கொடுப்பீராக. அனைவரையும் அன்பு செய்து உறவை மிக அதிகமான அளவில் உயர்த்தி கொள்ள இவர்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இவர்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர சக்தியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. இவர்கள் குடும்பத்தை உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். குடும்பத்தை முழுவதுமாக ஆட்கொள்ளும். தூய ஆவியால் அனல் முட்ட செய்தருளும். அவர்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடல் முழுவதும் இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். எந்த வியாதி வருத்தங்கள் அவர்கள் அணுகாமல் இருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக, பல்வேறு நல்ல மனநிலைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அவர்களுக்கு தேவையானது கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வீராக. இன்னும் தெய்வமே, பல்வேறு கருத்துக்களுக்காக, பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். உமது கரங்களிலே அவர்களை அணைத்துக் கொள்ளும். உமது கோட்டைக்குள் அவர்களை வைத்து பாதுகாத்தருளும். எந்த தீய சக்திகள் இவர்களை அணுகாமல் இருக்கட்டும். மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அமைதியும் இன்று முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, மகிழ்வை அனுபவிக்கும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள். இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.